மட்டக்களப்பிலிருந்து வியட்நாமுக்கு ஒரு தங்கமங்கை ஆசிய மல்யுத்த களத்தில் அதிரடி காட்டப் போகும் தவிசாலினி. கிழக்கு மண்ணுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இலங்கைக்கு கெத்து சேர்க்க நம்ம மட்டக்களப்பின் பெண் பிள்ளை களமிறங்குகிறார். மட்டக்களப்பு தாண்டவன்வெளி ஜோசப்பாஸ் வித்தியாலயத்தில் தரம் 11 கல்வி பயிலும் மாணவி யோகேந்திரகுமார் தவிசாலினி வியட்நாமில் நடைபெற உள்ள 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிக்கு இலங்கை தேசிய அணி சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். கண்டி திகனவில் மிரட்டிய தவிசாலினி சும்மா ஒன்றும் இந்த வாய்ப்பு கிடைத்துவிடவில்லை. மக்களே, கண்டியின் திகன பகுதியில் நடைபெற்ற அசுரத்தனமான ஆசிய மட்ட தகுதி போட்டியில் எதிராளிகளை நிலைகுலையச் செய்து முதலிடத்தை பிடித்து அசத்தி தவிசாலினி இதன் மூலம் 69 தர 73 கிலோகிராம் இடைப்பிரிவில் இலங்கையின் சிங்கப்பெண் என சர்வதேச அரங்கில் தடம் பதிக்க தகுதி பெற்றுள்ளார். 16 வயதில் தொடங்கிய வேட்டையை வெறும் 16 வயதிலேயே மல்யுத்த மேடையில் கால் பதித்து குறுகிய காலத்திற்குள் கடுமையான பயிற்சிகள் மூலம் இன்று சர்வதேச எல்லையை தொட்டுள்ளார். இவருடன் இணைந்து இலங்கை சார்பாக மேலும் 11 தம்பிகள் தங்கச்சிகள் வியட்நாம் நோக்கி படையெடுக்க உள்ளனர். இந்த அதிரடியான வெற்றிக்கு பின்னால் இருக்கும் மாஸ்டர் பிரெயின் தவிசாலினியை செதுக்கியது மட்டுமின்றி ஒட்டுமொத்த இலங்கையின் 17 வயதுக்குட்பட்ட மல்யுத்த அணியின் பிரதான பயிற்றுவிப்பாளராக மட்டக்களப்பு கருவப்பங்கேணி விபுலானந்தா கல்லூரியின் உடற்கல்வி ஆசிரியர் வேலு திருச்செல்வம் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் வியட்நாம் பயணமாகின்றார். அன்பு உறவுகளே, ஒரே ஊரிலிருந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த வீராங்கனை அவரை வழிநடத்த அதே ஊரிலிருந்து ஒரு தேசிய பயிற்சியாளர், அதே இதைவிட மட்டக்களப்பு மண்ணுக்கு பெருமை சேர்க்க என்ன வேண்டும்? சர்வதேச அரங்கில் இலங்கை கொடியை உயர பறக்கவிட போகும் தவிசாலினிக்கும் பயிற்சியாளர் திருச்செல்வம் அவர்களுக்கும் எமது தளம் சார்ந்த வாழ்த்துக்களை அதனுடைய பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இலங்கை மண்ணினுடைய கிழக்கு மாகாணம் என்பது மிகவும் வரலாற்று சிறப்பானதொரு மண். அந்த மண்ணிலிருந்து ஒரு சிங்கப்பெண்ணாக வரலாற்றில் தடம் பதிக்கின்ற ஒரு பெண்மணியாக இந்த மல்யுத்த போட்டியிலே கலந்து கொள்வது மிகவும் இந்த மண்ணுக்கும் அந்த பாடசாலைக்கும் அந்த பெற்றோருக்கும் பெருமை சேர்க்கின்ற வகையிலே இந்த போட்டி அமைந்திருக்கின்றது. அதற்காக எமது தளம் சார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம்.